ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் வழிபாடுகள் செய்கிறது முக்கியமானது. ஸோ அப்படி சிறப்பு மிக்க ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா இந்த நாளுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். 2025 வருடத்தினுடைய ஆகஸ்ட் மாதம் பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ஆகஸ்ட் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ஆமாங்க, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று உருவாகியிருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாளில் மகாலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான வரலட்சுமி நோன்பு, கூடவே பார்த்திங்கன்னா சிறப்புமிக்க பௌர்ணமியும் கூட. பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே விசேஷமான பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வருவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. பொதுவாக அதனால தான் பௌர்ணமி அப்படின்னாலே குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது, சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பௌர்ணமியானது எப்போ வருது, எந்த மாதிரியான திதியோடு வருது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்கிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்மளுடைய பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இறைவன் அப்படிங்கும் பொழுது எதுவுமே ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எளிமையான வழிபாடுகளுக்கும் பலன்கள் உண்டு. ஏன்னா நம்மளுடைய பக்தியினுடைய வெளிப்பாடாக தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாடுகளுமே இருக்க போகுது. அதனால் வழிபாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய பக்தி உண்மையாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கணும். அது மட்டும்தான் முக்கியமானது. ஸோ வாங்க இப்போ என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். தட்சாயன புண்ணிய காலம்னு சொல்லப்படக்கூடிய தேவர்களுடைய இரவு காலத்தில் துவங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் பல சிறப்புகளோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடியில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்தது தாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலான சிறப்புகளோடு தான் இருக்குது. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியுமே நிறைய சிறப்புகளை பெற்றிருக்கு. அதாவது முழுமையான ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு இந்த பௌர்ணமியை தான் சொல்கிறது உண்டு. ஆனி மாத பௌர்ணமியில் நீர்நிலைகளில் நீராடி சிவசக்தியை வழிபாடு செய்வதும் அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை செய்கிறதும் ரொம்ப சிறப்பானது. அது வழக்கமும் கூட. ஆனால் தட்சாயன புண்ணிய காலம்னு சொல்லப்படக்கூடிய தேவர்களுடைய இரவு காலம் அப்படின்றது ஆரம்பமாகக்கூடியது தான் இந்த ஆடி மாதம். அந்த ஆடியிலுடைய துவக்கத்தில் பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்போ வருது அப்படின்னா, ஆடி பௌர்ணமி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:51 இருந்து பௌர்ணமி திதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2:26 வரைக்குமே இருக்குது. இந்த ஆடி பௌர்ணமியினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் வரும். அதில் சூரியன் கடகராசியிலும் சந்திரன் மகர ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய நாளில் தான் இந்த ஆடி பௌர்ணமி ஆரம்பமாகுது. அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராயிட நட்சத்திரத்தில் தான் ஏற்படும். உத்திராயிடம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வரதுனால வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடுகள் செய்கிறதுக்கு உரிய ஒரு நாள். கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த நாளில் ஆடி வெள்ளி பௌர்ணமி சேர்ந்து வந்திருக்கு. ஸோ பௌர்ணமி சார்ந்த வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே இந்த நாளில் செய்யலாம். ஆவணி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு செய்வாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு இந்த வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கு. திருவோண நட்சத்திரத்தில் வருதுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயுமே வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு வரலட்சுமி நோன்பு இருக்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. அன்றைய தினத்தில்
வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து மங்களகரமான பொருட்களை வைத்து வழிபாடுகள் செய்யுங்க, போதுமானதாகவே இருக்கும். பழக்கம் இல்லை அப்படின்னாலுமே கூட பெண்கள் இல்லைன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இல்லைன்னா சக்கரை பொங்கல், தயிர் சாதம் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரசாதத்தையாவது நெய்வேத்தியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மேசராசினியர்களுக்கு எத்தகைய பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மேசராசிக்காரங்க, அதாவது ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே மற்றவங்களை பற்றி அதிகமாக வந்து கவலைப்பட மாட்டாங்க. அதாவது கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன தோணுதோ, என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை டக்குன்னு அப்படியே வந்து வெளிப்படையாக வந்து பேசக்கூடியவங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பிடிக்காமல் போயிடும். என்ன எந்த இடம் பொருள் இதெல்லாம் பார்க்காம அப்படியே பேசுகிறாங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்கலாம். ஆனால் சொல்லப்போனால் அவங்களுடைய மனசில் தான் எந்த ஒளிவும் மறைவும் இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வந்து பேசிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பௌர்ணமிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் வக்ரமாக வேறு இருக்கிறாரு. உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்குங்க. அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை அதிகமாகவே இருக்கும். நிர்வாகத்துக்காரங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை செய்யக்கூடியவங்க, மேலதிகாரிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க. என்ன சொல்கிறாங்களோ அதை செய்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் வந்து பேசி பழகுங்க மற்றவங்கள்ட்ட. தேவையில்லாத பகையெல்லாம் வந்து ஒழிக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதனால் மேசராசிக்காரங்களாம் எல்லாத்துக்கிட்டேயுமே சுமூகமாக வந்து பழகிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுடைய வேலையை நீங்கள் வந்து தக்க வச்சுக்க முடியும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுவும் குறிப்பாக நகைக்கடை, துணிக்கடை இவங்களாம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் அலைச்சல் வந்து இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும். அலைஞ்சு தெரியாமல், கடினமாக உழைக்காமல், கஷ்டப்படாமல் எந்த ஒரு பொருளும் நமக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ உழைப்பினுடைய மிகப்பெரிய அங்கீகாரமே அதிலேருந்து கிடைக்கக்கூடிய லாபந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து செய்யுங்க, நல்ல லாபம் கிடைக்கும். குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குவீங்க. ஏன்னா தம்பதிகள் அடிக்கடி வெளியில் பயணம் போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக குலதெய்வத்தில் எதுவும் பிரார்த்தனைகள்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்றிக்கோங்க. ஆடி மாதம் குலதெய்வத்துக்கே உரிய ஒரு மாதம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் சரி, என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பாருங்கள். அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். கலைஞர்களுக்கும் அவங்களுடைய சம்பாத்திய தொகையை வந்து வங்கி கணக்கில் போடுற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமாகவே இருக்குங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. ஸோ இப்போவாது உங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாக்கி டெபாசிட் பண்ணுவீங்க. ஸோ அதிக படங்களில் ஒப்பந்தமானது கிடைக்கும். நிறைய நடிப்புகளுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையுமே நழுவ விடாதீங்க, முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா படிப்பில் ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சனி வக்ரமாகிட்டார். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுறதுக்கு அதிகமாக வந்து படிப்பீங்க, கவனமாக வந்து படிப்பீங்க, எழுதி பார்க்குறது, அதிக நேரம் படிக்கிறது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய கடினமான முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து முழுமையான முயற்சியோடு வந்து படிங்க. மேலும் மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்களானது நடக்க இருக்குங்க. ஸோ நீங்கள் பெருசாக பாதிப்புகளை எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. ஆனாலுமே ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். அதனால் மேசராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் ரொம்ப தெளிவாக வந்து கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்க இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எப்போதும் போல் என்ன விஷயங்களை செய்வீங்களோ அதையே வந்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க நிறைய கிரகநிலைகளுடைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. ஆனாலுமே தொடர்ந்து நீங்கள் பெருமாள் வழிபாடுகள் செய்யுங்க. அதுவும் குறிப்பாக புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்துக்கு போய் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பெருமாளுக்குரிய அற்புதமான மந்திரமான கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற அந்த நாமத்தை நீங்கள் வாயால் சொன்னாலே போதுங்க, பல பிரச்சனைகளானது தீர்ந்து போகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது எல்லாருமே மனசார பெருமாளை பிரார்த்தனை செய்துட்டு
கோவிந்தா 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 அப்படின்னு 3 முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ரொம்பவே சக்தி வாய்ந்த திருநாமங்களை நம்ம தினம்தோறும் நம்மளுடைய வாயால் உச்சரிக்கும் பொழுதோ அல்லது அந்த நாமத்தை எழுதும் பொழுதோ கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். இந்த பதிவில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.